Hello, how are you all? So today I came up with Patnam Masala version 2. ஏற்கனவே ஃபஸ்ட் வெர்ஷன் பார்த்துருந்தோம். அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைக் ஸ்ட்ரைட்டாகவே மேஷ் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்கும். நான் வி ஆர் கோயிங் டு ஆட் இதில் வந்து ஃபைனலி சாப்டு ஆனியன்ஸ், க்ரீன் சில்லிஸ், கரி லீவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் சோம்பு, டர்மரிக், சில்லி பவுடர் எல்லாமே கூட ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பர்டிகுலராக கிராம் ஃப்ளவர் கடலை மாவு சேர்க்க போகிறோம். அதுதான் வந்து அந்த ஒரு மாதிரி தொக்கு பதம் கொடுக்கும். ஓகே, ஸோ ஹியர் பாயில்ட் பொட்டேட்டோஸை வந்து நல்லா ஏன்னா பெரிய பெரிய கட்டி இல்லாமல் நம்ம மேஷ் பண்ணிக்கணும். ஸோ தட் அதனால தான் நான் வந்து ஃபோக் வச்சு எடுத்துடுறேன். இதுக்கு வந்து நல்லா இந்த மாவு மாதிரி இருக்க பொட்டேட்டோ வாங்கிக்கணும். நீங்கள் பார்த்து திஸ் இஸ் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் கிராம் ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃபார் 4 பிக் பொட்டேட்டோஸு. ஓகே, சூப்பர் ஹாட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலை எண்ணெய் நல்ல வாசமாக இருக்கும். 5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் சோம்பு, சில்லிஸ், ஆனியன்ஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கரி லீவ்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் சூப்பராக வதக்கிக்கணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும், ஆனியன்ஸு சாஃப்டாக இருக்காது. ஸோ அன்டில் ப்ரௌனு. அப்புறமா நம்ம டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிப்போம். இங்கே நான் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன், பிகாஸ் நான் வந்து கர்ட் ரைஸ்க்கு வைக்கிறேன். நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி யூ ஹாவ் டு take it. Okay, you can add only Kashmiri chili also, it is really fine. அந்த கலர் ஸ்டேட்மெண்ட்காக தான். ஸோ நான் அதே மாதிரி ஐ மேட் மிஸ்டேக் ஆஃப் ஆடிங் சால்ட் வந்து கல் உப்பு போட்டுட்டேன். அது வந்து ஆக்சுவலாக பவுடர் சால்ட் தான் போடணும். அப்புறமா கிராம் ஃப்ளவர் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். பச்சை வாடையே இருக்கக்கூடாது. ஸோ தட் இட் ஹேஸ் தட் டோஸ்டி ஃப்ளேவர். ஓகே, ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கணும். நான் இங்கே வேகமாக போகிற மாதிரி இருக்கும், பட் இட் ஆல் டுக் அனதர் ஒவ்வொன்றுமே ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டெப்பு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பொட்டேட்டோ போட்டுட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் லெட் இட் நோ த இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லையா. அதுக்கப்புறம் நல்லா தொக்கு பதம் வந்துடும். கோஸ் வெல் வித் எவ்ரி திங். டூ ட்ரை இட். பை பை.